ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்கலாம். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த வாகனங்களில் 70% வாகனங்கள் பார்த்திங்கன்னா நான் கம்ப்ளைண்ட் கேட்டகரியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆவணங்கள் சரியாக இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த வண்டிகள் எல்லாமே டீரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்படும், ஆட்டோமேட்டிக் முறையில் டீரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்படும் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவல் தான் இப்போ வெளியே இருக்குது. ஸோ யாருடைய வண்டியெல்லாம் இந்த டீரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்குள்ளே அடங்குது, அதாவது பதிவை ரத்து பண்ணுவாங்க, உங்களுடைய வண்டியும் இந்த பதிவு ரத்து பண்ணுற கேட்டகரியில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு உடனே அதுக்கான வேலைகள் இறங்கிடுங்க. இல்லைனா உங்களுடைய வாகன பதிவு ஆட்டோமேட்டிக்காக டீரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பதிவு ரத்து பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் பதிவு ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை மறுபடியும் நம்ம பதிவை ரினியூவல் பண்ணுறது ரொம்பவே சிரமமாயிரும். ஸோ அதனால் இப்போவே இந்த நியூஸ் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாகனம் இந்த கேட்டகரியில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. சரி, இந்த ப்ராசஸ் என்ன தான் சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இந்தியன் கவர்மெண்ட் இப்போ ஆட்டோமேட்டிக் டீரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிற ஒரு மெத்தடாலஜி கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் யார் யாருக்கு அப்படின்னு பாருங்கள். இந்த ஆட்டோமேட்டிக் டீரெஜிஸ்ட்ரேஷன் இந்த பதிவு ரத்து செய்வது எந்த கேட்டகரின்னு பாருங்கள். வெஹிக்கிள்ஸ் லேக்கிங் வேலிட் பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல், பியூசி சர்டிஃபிகேட் இல்லாமல் இருக்கிறது. வேலிட் பியூசி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னாலோ, அல்லது வேலிட் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னாலோ, அல்லது வேலிட் இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னாலோ நம்மளுடைய வண்டி ஆட்டோமேட்டிக் டீரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரேம்வொர்க் கேட்டகரியில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் மொத்தமாக இருக்கக்கூடிய 40.7 கோடி வண்டிகளில் 70% வண்டிகள் இந்த கேட்டகரியில் தான் இருக்குது. அதாவது ஏதாவது ஒன்று இல்லாமல் இருக்கும், பியூசி இல்லாமல் இருக்கும், ஃபிட்னஸ் இல்லாமல் இருக்கும், அல்லது இன்சூரன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 70% வெஹிக்கல்ஸ் வாகனங்கள் அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு 17 கோடி வாகனங்கள் இந்த கேட்டகரியில் தான் இருக்குது. இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கக்கூடிய வாகனங்கள் இப்போ நான் கம்ப்ளையன்ஸ் இஸ் நாட் ரெட்டிஃபைட் வித்தின் 1 to 2 years, ஒரு வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்குள்ளார இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கக்கூடிய வாகனங்களை நம்ம சரி செய்யாமல் விட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டீரெஜிஸ்ட்ரேஷன், ஆட்டோமேட்டிக்காக பதிவு ரத்து பண்ணப்படும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இங்கே டார்கெட் பாருங்கள். ஓவர் 70% ஆஃப் இந்தியாஸ் 40.7 crore வெஹிக்கல்ஸ் ஆர் நான் கம்ப்ளைண்ட், மெயின்லி 2 wheelers. இதில் அதிகமாக இருக்கக்கூடிய கேட்டகரியில் இருக்கிறது 2 wheeler தான். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா காரு, அதை விட பெரிய பெரிய 3 wheeler வெஹிக்கிள், இதுக்கு எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் 2 wheelerக்கு மட்டும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சர்டிஃபிகேட்ஸ், இந்த பியூ சர்டிஃபிகேட் அதெல்லாம் எடுக்க மாட்டோம். ஸோ அந்த வகையில் இந்த கேட்டகரியில் மேக்ஸிமம் 2 wheelers தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 1 year ப்ராசஸ் பார்த்திங்கன்னா 1 year ஓனர்ஸ் மஸ்ட் ரெனியூ பியூசி, ஃபிட்னஸ் அண்ட் இன்சூரன்ஸ். ஃபெயிலியர் மூவ்ஸ் த வெஹிக்கல் டு டெம்பரரி அர்ச்சீவ். அதாவது ஓனர் கண்டிப்பாக பியூசி ரினியூ பண்ணியிருக்கணும், ஃபிட்னஸ் ரினியூ பண்ணியிருக்கணும், இன்சூரன்ஸ் ரினியூ பண்ணியிருக்கணும். அப்படி ரினியூ பண்ணல, ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா அது டெம்பரரி அர்ச்சீவ் ஃபோல்டருக்குள்ளே போயிடும். அதே 2 வருஷமாக கண்டினியூ ஆகுது, இந்த கண்டினியூடு ஃபெயிலியர் ரிசல்ட்ஸ் இன் பெர்மனண்ட் அர்ச்சீவ் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 வருஷமாக அதே மாதிரி கண்டினியூ ஆகுது, நீங்கள் எதுவுமே ரினியூவல் பண்ணல, இன்சூரன்ஸ் ரினியூ பண்ணல, ஃபிட்னஸ் ரினியூ பண்ணல, பியூசி ரினியூ பண்ணல அப்படின்னா எஃபெக்டிவ்லி டீரெஜிஸ்டரிங் த வெஹிக்கல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காகவே இது அவங்க மேனுவலாக உட்காந்து பண்ண போகிறதில்ல, எல்லாமே ஏஐ மூலமாக சிஸ்டமேட்டிக் மூலமாக தான் நடக்க போகுது. ஸோ உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனது, உங்களுடைய பதிவானது ஆட்டோமேட்டிக்காக அன்ரெஜிஸ்டர் பண்ணப்படும். உங்களுடைய வண்டி பதிவு டீரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்படும் அப்படிங்கிறது தான் அதில் சொல்லியிருக்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னு பாருங்கள். ஏர் குவாலிட்டி, அதாவது ஏர் குவாலிட்டி, ரோட் சேஃப்டி, இது டேட்டா பேஸ் அக்யூரஸியாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் டீரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி எப்படி வாகனங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கணும் இந்த மாதிரி சொல்கிறாங்களோ, அதே மாதிரி எல்லா பகுதிகளிலும் ரோடும் அந்தளவுக்கு இருந்தது அப்படின்னா மக்கள் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பட் இது நடைமுறைக்கு வரதை பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் ஆல்ரெடி டெசிஷன் எடுத்துட்டாங்க. பட் இது எப்போலேருந்து நடைமுறைக்கு வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பட் உங்களுடைய வாகனங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு தெரியாத நியூஸே நம்மளுக்கு தெரியாது, ஆனால் பார்த்தா நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர்சியை டீரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, பதிவு ரத்து பண்ணியிருப்பாங்க. அதனால் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத இப்போவே கிராஸ் செக் பண்ணிட்டு எப்போவுமே அது லைவில் ஆக்டிவில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் பதிவு ரத்தாகாமல் இருக்கும். இங்கே பாருங்கள், புதிய நடைமுறையும் காலக்கெடுவும் அப்படின்ட்டு மத்திய அரசின் பரிந்துரையின்படி வாகன ஆவணங்களை சரி செய்ய தவறுபவர்கள் மீது பின்வரும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஓராண்டு அவகாசம் யாருக்கு? தகுதி சான்றிதழ், காப்பீடு மற்றும் மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் ஆகியவற்றை ஓராண்டுக்குள் புதுப்பிக்காத வாகனங்கள் தற்காலிக பதிவு நீக்கம் செய்யப்படும். 2 ஆண்டு கெடு ஆவணங்கள் இன்றி தொடர்ந்து 2 ஆண்டுகள் இருக்கும் வாகனங்கள் நிரந்தரமாக பதிவு நீக்கம் செய்யப்படும். மீண்டும் செயல்பாட்டிற்கு நிரந்தரமாக நீக்கப்பட்ட வாகனங்களை மீண்டும் இயக்க போக்குவரத்து ஆணையரின்
சிறப்பு அனுமதி மற்றும் நீதிமன்ற உத்தரவு போன்ற விதிவிலக்கான சூழல்கள் மட்டுமே கணக்கில் கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஸ்டேட் வைஸாக வந்து பார்க்கும்போது தமிழ்நாடு, கர்நாடகா, பீகார் இந்த 3 மாநிலத்திலையும் ஓவரால் 40% ஆஃப் த வெஹிக்கல்ஸ் வந்து டாக்குமெண்ட்ஸு சரியாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ அதனால் உங்களுடைய வண்டிக்கான ஆவணங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போவே இல்லை, ஆவணங்கள் வந்து சரியாக இல்லை அப்படின்னா இப்போவே நீங்கள் வந்து ரினியூவல் பண்ணிக்கோங்க அல்லது புதுசாக எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.